ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டேட்டா டைப்ஸ் ஆஃப் பைத்தன் தான். ஸோ டேட்டா டைப்ஸ்னால் எப்போவுமே பேசிக்லி அதில் ஒரு ரெண்டு கேட்டகரி இருக்குது: ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் அண்ட் செகண்டரி டேட்டா டைப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்னால் அது சம் டேட்டா டைப்ஸ் நம்ம சொல்லுவோம். அதெல்லாம் எப்படி இருக்கும்னா லைக் விச் இஸ் இண்டிபெண்ட். அதாவது இப்போது நம்ம லைக் டேட்டா டைப்ஸ் லைக் லிஸ்ட்டு டியூப்பிள்லாம் பார்த்துருப்போம். அதெல்லாம் செகண்டரியில் வரும். ஏன்னா அதுக்குள்ளே இருக்கிற எலிமெண்ட்ஸ் எய்தர் ஸ்ட்ரிங்காவோ இல்லை ஃப்ளோட்டாவோ இன்டீஜராகவோ இருக்கும். இட் இஸ் டிபெண்ட் ஆன் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ். பட் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸுங்கிறது எதையும் டிபெண்ட் பண்ணியிருக்காது. இட் டிஃபைன்ஸ் இட்ஸ் ஓன். பைத்தனோட ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் என்னலான்னா இன்டீஜர், அதாவது இன்ட்டு, தென் ஃப்ளோட், அது ஃப்ளோட்டுன்ற ஒரு இது கொடுப்போம். தென் ஸ்ட்ரிங்கை எஸ்டிஆர்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். தென் பூலியனை பூல்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இதில் இன்ட் எந்த மாதிரி வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2, -50 இந்த மாதிரி மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டியில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே இன்ட்டு நமக்கு ஸ்டோர் பண்ணும். ஃப்ளோட் என்ன பண்ணோம்னா 12.67 இந்த மாதிரி பாயிண்ட் டெசிமல் நம்பர்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் ஃப்ளோட் டேட்டா டைப் யூஸ் பண்ணுவோம். தென் ஸ்ட்ரிங் ஒரு கேரக்டர்ஸை ஸ்டோர் பண்ண. இது எப்போவுமே எய்தர் டபுள் கோட்ஸ் ஆர் சிங்கிள் கோட்ஸ்குள்ளே தான் இருக்கும். ஸோ அது என்ன பேராக வேணா இருக்கலாம், நம்பராக இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டல் இப்படியும் இருக்கலாம், இல்லை இந்தியா. ஸோ இந்த மாதிரி இருந்தால் இதெல்லாம் தான் ஸ்ட்ரிங், அதாவது கேரக்டர்ஸை ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்காக உருவாக்குற டேட்டா டைப் தான் ஸ்ட்ரிங். ஸோ இந்த டேட்டா டைப்பில் கண்டிப்பாக இந்த டேட்டா டைப்பில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே வில் பி என்க்ளோஸ்டு வித்தின் எய்தர் சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸ். தென் பூல் பார்த்தோன்னா, பூலை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும் அது ஒரு பூலியன் டேட்டா டைப். ஸோ பூலியன் டேட்டா டைப்பை பொறுத்த வரைக்கும் இட் கண்டெய்ன்ஸ் ஒன்லி two values, either true or false. இவ்வளவுதான். ஸோ பூல் either true ரிட்டர்ன் பண்ணும், இல்லை ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதுக்கு பூலுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, இப்போ ரிட்டன் 4 not equal to 5. இந்த 4 not equal to 5. ஸோ அப்போ இந்த எக்ஸ்பிரஷன் நமக்கு கண்டிப்பாக ட்ரூ தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஆப்வியஸ்லி ஒரு பூலியன் டேட்டாவை தான் இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதெல்லாம் தான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ் இன் பைத்தன். சரி, அடுத்ததாக செகண்டரி டேட்டா டைப்ஸ்க்கு வரும். செகண்டரி டேட்டா டைப்ஸ்னால் அதெல்லாம் லிஸ்ட், தென் டியூப்பிள், dictionaries, set. ஸோ இதெல்லாம் தான் மேஜர் செகண்டரி டேட்டா டைப்ஸ் இன் பைத்தன். இதில் மோஸ்ட்லி இந்த ஃபஸ்ட்டு 3 லிஸ்ட், டியூப்பிள்ஸ் அண்ட் டிக்ஷனரிஸ் தான் நம்ம மேஜராக யூஸ் பண்ணுவோம். செட்டு டிக்ஷனரிஸோட ஒரு பேசிக் வெர்ஷன். ஸோ லிஸ்ட்டு எப்போவும் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே இருக்கும். அண்ட் இதுக்குள்ளே அது லிஸ்ட்டுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, அதில் நம்ம ஒரே டைப் ஆஃப் டேட்டா தான் ஸ்டோர் பண்ணணும்னு இல்லை. we can ஸ்டோர் 12ன்னு ஸ்டோர் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி ஸ்ட்ரிங் கூட ஸ்டோர் பண்ணலாம். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வச்சுக்கலாம். ஸோ இதுதான் லிஸ்ட். டியூப்பிள்ங்கிறது இந்த மாதிரி பேரந்தசிஸ்குள்ளே தான் இருக்கும். ஸோ இங்கே 12 அப்படின்னு போடலாம். இப்போ இங்கே 12ன்னு போட்டால் இந்த டியூப்பிள் இது ஒரு டியூப்பிள் கிடையாது, இது ஒரு இன்டீஜராக தான் இன்டர்பிரேட்டர் இதை இன்டர்பிரேட் பண்ணும்போது இது ஒரு இன்டீஜர்னு இன்டர்பிரேட் பண்ணும். ஸோ இதை டியூப்பிள் ஆக்கிறதுக்கு கமா கண்டிப்பாக இருக்கணும்.
12 கமா அப்படின்னு கொடுக்கும்போது நமக்கு வந்து இப்போ இது வந்து ஒரு டியூப்பிள் ஆயிரும் வித் 1 எலிமெண்ட். சரி, நெக்ஸ்ட் 3 கொடுத்தோம்னா இதுக்கு பக்கத்தில் கமா கொடுக்க தேவையில்லை. பிகாஸ் அட்லீஸ்ட் ஒரு நம்பர் அண்ட் ஒரு கமாவாச்சும் இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு வேல்யூ அண்ட் ஒரு கமாவாச்சும் இருக்கணும். அப்போ தான் அது வந்து ஒரு டியூப்பிள்னு கன்சிடர் பண்ணுவோம். தென் டிக்ஷனரிஸ் வந்து கீ வேல்யூ பேரில் இருக்கும். அது வந்து இந்த மாதிரி கர்லி பிரேசஸ்குள்ளே இருக்கும். ஸோ இங்கே ஒரு கீ இருக்கும், அப்புறம் இந்த மாதிரி போட்டு இங்கே ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ இந்த கோலன் வச்சுட்டு ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ இங்கே என்ன ஆகும்னா இந்த கீ வந்து எப்போவுமே யூனிக்காக இருக்கும். ஒரு டிக்ஷனரியில் 2 கீக்கு ஒரே நேம் இருக்கவே முடியாது. ஸோ அதனால கீ எப்போவுமே வந்து யூனிக், பட் வேல்யூ சேமாக இருக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்ட்ரி டிக்ஷனரி எடுத்துப்போம். இந்தியா, ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ இந்தியாவுக்கு வந்து ஒரு கோடு வந்து 129 இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ அதே மாதிரி ஒரு கமா போட்டோன்னா நெக்ஸ்ட் வேல்யூ ஆயிடும். ஸோ அப்போது அதுக்கு வந்து ஒரு ஆஸ்திரேலியா ஒரு நியூசிலாண்டு வச்சுப்போம், NZ. ஸோ அதோட கோடும் 129ஆகவும் இருக்கலாம், இல்லை 1 கூட இருக்கலாம். ஸோ என்னவா வேணால் இருக்கலாம். பட் ஆனால் இங்கே திருப்பி இந்தியா வர முடியாது. இதுதான் டிக்ஷனரிக்கான ரூல். தென் செட்டை பொறுத்த வரைக்கும் நார்மலாக நம்ம மேக்ஸில் படித்த மாதிரி தான் 1, 2, 1, 2. ஸோ இந்த மாதிரி நார்மலாக கலெக்ஷன்ஸ் ஆஃப் டேட்டா, இதை தான் நம்ம வந்து செட்டுன்னு சொல்லுவோம். அண்ட் டியூப்பிள் இப்படி இருக்கிறதுனால டியூப்பிள் வந்து ஒன்லி ஃபார் இன்டீஜர்னு நினச்சிக்க வேணாம். ஸோ டியூப்பிளில் வந்து நம்ம ஆல்சோ ஆப்பிள், பனானா இந்த மாதிரி ஏதாச்சும் இது கூட போட்டுக்கலாம். ஒரு டியூப்பிளும் லிஸ்ட்டு மாதிரியே தான். ஸோ டியூப்பிள்லேயும் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரிங்ஸ், பூலியன் இல்லை இன்டீஜர், ஃப்ளோட் எது வேணால் நம்ம வந்து போட்டுக்கலாம். இது ஒன்லி ஃபார் நம்பர்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. தென் அதே மாதிரி தான் செட்டும் வந்து இந்த மாதிரி புதுசாக ஏதாச்சும் ஒரு செட்டும் இந்த மாதிரி நம்பரும் வச்சுக்கலாம், இல்லை ஸ்ட்ரிங்கும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி தான். ஸோ அடுத்து வந்து கீவேர்ட்ஸ் பார்ப்போம். ஸோ லிஸ்ட்டுக்கான கீவேர்டு லிஸ்ட்டு தான். ஸோ இந்த மாதிரி கலரில் வர்றது எல்லாமே கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு லிஸ்ட்டை டிக்ளேர் பண்ணுறதுக்கு இப்படி கீவேர்ட்ஸாகவும் இப்படியும் இது பண்ணலாம். இல்லைனா நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரியும் அதை ரெப்ரசன்ட் பண்ணலாம். டியூப்பிளுக்கு டியூப்பிள் தான். அதுக்கப்புறம் டிக்ஷனரிக்கு டிக்ட்னு யூஸ் பண்ணுவோம். தென் செட்டுக்கு செட்டுனே யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் தான் அதுக்கான கீவேர்ட்ஸ். ஸோ ஸ்ட்ரிங்ஸ் எல்லாமே எப்போவுமே வந்து இம்மியூட்டபிள் டேட்டா டைப். அதாவது ஒன்ஸ் நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை டிஃபைன் பண்ணிட்டோம்னா அந்த ஸ்ட்ரிங்குக்கான வேல்யூ வந்து நம்மளால் மாற்ற முடியாது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் S இந்தியா அப்படின்னு போட்டோன்னா அந்த இந்தியாவை நம்ம அதுக்கப்புறம் இங்கே வந்து மாற்றினா தான் மாற்ற முடியுமே தவிர ஆக்சுவலாக அது வந்து ஒரு இம்மியூட்டபிள் டேட்டா டைப். ஸோ டெலீட் ஆகிற வரைக்கும் நம்மளால் அதோட வேல்யூ மாற்ற முடியாது. பைத்தனை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணோம்னா இந்தியான்ற ஒரு ஸ்ட்ரிங்கை க்ரியேட் பண்ணிடும். அந்த ஸ்ட்ரிங்கில் தான் கொண்டு போய் எஸ்ஸை வைக்கும். ஸோ நம்ம இப்போ அடுத்த லைன்லேயே S நியூசிலாண்ட் அந்த மாதிரி NZன்னு கொடுத்தோம்னா இப்போ என்ன பண்ணோம்னா NZன்ற ஸ்ட்ரிங்குக்கு ஒரு லொக்கேஷன் அலாட் பண்ணிட்டு அந்த அலோகேட்டட் லொக்கேஷனுக்கு எஸ் போயிடும். ஸோ அதனால பைத்தனை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஸ்ட்ரிங் வந்து மியூட்டபிள் மாதிரி தெரியும், பட் ஆனால் ஆக்சுவலி ஸ்ட்ரிங் இஸ் இம்மியூட்டபிள். ஸ்ட்ரிங்கோட இதை வந்து பைத்தனோட ஃபங்க்ஷன்ஸ் லைக் அப்பண்ட் இந்த மாதிரி எந்த ஃபங்க்ஷனாலையும் மாற்ற முடியாது.
அடுத்து மியூட்டபிலிட்டி இன் செகண்டரி டேட்டா டைப்ஸ் பார்த்தோம்னா லிஸ்ட் வந்து மியூட்டபிள் டேட்டா டைப். அதாவது ஒரு லிஸ்ட்டில் வந்து நம்மளால் பைத்தனோட மெத்தட்ஸ் லைக் பைத்தனோட ஃபங்க்ஷன்ஸ் லைக் append ஃபங்க்ஷன், append, ஸோ இந்த மாதிரி insert, remove, ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்மளால் பைத்தனில் யூஸ் பண்ண முடியும். ஸோ தட் தே ஆர் மியூட்டபிள் டேட்டா டைப்ஸ். தென் டிக்ஷனரிஸ் also mutable. So dictionary is also mutable. டிக்ஷனரியில் வந்து நம்மளால் புதுசாக ஒரு எலிமெண்ட் ஒன்ஸ் ஆஃப்டர் க்ரியேஷன் நம்மளால் புதுசாக ஒரு எலிமெண்ட்டை இதே மாதிரி append ஆர் இன்சர்ட் ஆர் ரிமூவ் பண்ணலாம். பட் ஆனால் அதோட கீ மட்டும் இம்மியூட்டபிள். ஒரு கீயை டிஃபைன் பண்ணதுக்கப்புறம் டிக்ஷனரியில் அதை மாற்ற முடியாது. தென் இன்னொன்று வந்து டியூப்பிள். டியூப்பிள் வந்து இம்மியூட்டபிள் டேட்டா டைப். அதாவது ஒன்ஸ் ஒரு டியூப்பிளை வந்து நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம்னா அதில் இந்த append, insert, remove எந்த ஃபங்க்ஷன் போட்டாலும் அது வந்து கண்டிப்பாக எரரில் தான் முடியும். ஸோ டேட்டா டைப்ஸ் பற்றி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த append, insert, remove இந்த மாதிரி மெத்தட்ஸ், தென் கம்பேரிசன், இது எல்லாத்தையும் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.